SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். தேசிய விஞ்ஞான ஒலிம்பியாட் போட்டியில் வெற்றி பெற்ற தமிழ் மாணவி படுகொலைக்கு நீதி கோரி போராட்டத்திற்கு அழைப்பு. இலங்கையில் ஆபிரிக்க பன்றி காய்ச்சல். டக்ளஸுக்கு எதிராக ஸ்ரீதரன் கடும் கோபத்தில் சுமந்திரன். தரம் 5 புலமை பரீட்சை நிறுத்தப்படுமா? ஈரானை அதிரடியாக தாக்கிய அமெரிக்கா. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். கல்வி அமைச்சினால் நடாத்தப்பட்ட தேசிய விஞ்ஞான ஒலிம்பியாட் போட்டியில் நயோலின் அப்ரியானா என்ற மாணவி 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார். பிரிவு 8-9 மன்னார் புனித சவேரியர் பெண்கள் கல்லூரி மாணவி நயோலின் அப்ரியானா நடைபெற்ற மாகாண மட்ட போட்டியில் 1ஆம் இடத்தினையும் கடந்த ஆவணி மாதம் நடைபெற்ற தேசிய மட்ட ஒலிம்பியாட் போட்டியில் 2ஆம் இடத்தையும் பெற்ற மன்னாருக்கு வரலாற்று சாதனையை புரிந்துள்ளார். இவருக்கான சான்றிதழ் கல்வி அமைச்சகத்தில் நேற்று கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சின் துணை அமைச்சர் கௌரவ மதுர செனாரட்னினால் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதேவேளை இவருடன் வடமாகாணத்தைச் சேர்ந்த 2 மாணவர்கள் 2 நிலைகளை பெற்றுள்ளார்கள். மன்னார் மறை மாவட்டம் சார்பாக சாதனை படைத்த மன்னார் புதிய சவேரியன் பெண்கள் கல்லூரி தேசிய பாடசாலையின் மாணவி நயோலின் அப்ரினாவை பாடசாலை சமூகம் மற்றும் பெற்றோர் அனைவரும் வாழ்த்துக்களை கூறி பாராட்டியுள்ளனர். செம்மணி படுகொலைக்கு நீதி வேண்டி வருகின்ற 23, 24, 25 ஆகிய திகதிகளில் போராட்ட முறை மேற்கொள்ள வடக்கு கிழக்கு வலிது காணாமலாக்கப்பட்டவர்களின் சங்கம் அழைப்பு விடுவித்துள்ளது. வடக்கு கிழக்கு வலிது காணாமலாக்கப்பட்டவர்களின் சங்க தலைவி ஜோகராசா கலாரஞ்சினி இந்த அழைப்பினை விடுவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் விளக்கு ஏந்தி போராட்டத்துக்கு அழைப்பு ஒன்றை விடுவித்துள்ளார். இதன்போது அவர் அனைத்து தமிழ் மக்களோடு எம்மோடு இணைந்து விளக்கு ஏந்தியும் போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள ஒன்றிணைவோம் எனவும் அவர் கோரிக்கை விடுவித்துள்ளார். இலங்கையில் உள்ள அனைத்து பிரதேச செயலக பிரிவுகளையும் ஆபிரிக்க பன்றி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அல்லது ஆபத்தான பகுதிகளாக அறிவிக்கும் ஒரு விசேட வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதார இயக்குநர் ஹெமாலி கொத்தலா வாலா வெளியிட்டுள்ள இந்த வர்த்தமானி 2025 ஜூன் 13 தொடக்கம் 3 மாதங்களுக்கு நடைமுறையில் இருக்கும். இந்த அறிவிப்பு பன்றிகளையும் ஆபத்தான விலங்குகளையும் குறிப்பிடுகின்றது. அண்மைய மாதங்களில் நாடு முழுவதும் பல பகுதிகளில் ASF என்ற ஆபிரிக்க பன்றி காய்ச்சல் தொடர்ந்து பரவி வருவதையும் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. வர்த்தமானியின்படி அதிக ஆபத்துள்ள பன்றிகள், பன்றி இறைச்சி மற்றும் பன்றி இறைச்சி பொருட்கள் பாதிக்கப்பட்ட மற்றும் ஆபத்துள்ள பகுதிகளுக்கு அல்லது வெளியே கொண்டு செல்வது, அகற்றுவது அல்லது நகர்த்துவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. இறைச்சிக்காக பாதிக்கப்பட்ட விலங்குகளை படுகொலை செய்வது மற்றும் அதிக ஆபத்துள்ள விலங்குகளை உள்ளடக்கிய நேரடி சந்தைகளை வைத்திருப்பது ஆகியவற்றை அந்தந்த பிரிவு கால்நடை மருத்துவரிடமிருந்து சிறப்பு அனுமதி பெறாவிட்டால் தடை செய்யப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞான ஸ்ரீதரன் மற்றும் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை அண்மையில் முன்வைத்திருந்தார். கடந்த 17ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் மண்டதீவு, மண்கும்பான், அல்லப்பட்டி கொலைகள் மற்றும் மனித புதைகுழிகள் விவகாரங்களில் டக்ளஸ் தேவானந்தா உடந்தையாக இருந்ததாக ஸ்ரீதரன் குற்றம் சாட்டியுள்ளார். 60க்கும் மேற்பட்ட தமிழ் மக்களின் கொலைகளுக்கு டக்ளஸ் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் இது தொடர்பான முறையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எனினும் இலங்கை தமிழரசு கட்சி பிரதிநிதித்துவப்படுத்தும் MS சுமந்திரன் சார்பான சில தரப்புகளுக்கு அண்மையில் உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்ற முனைப்புடன் டக்ளஸின் கட்சி அலுவலகத்தை நோக்கி விரைந்திருந்தார்கள். இந்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MS சுமந்திரன் தனது சுய லாபங்களுக்காக இலங்கை தமிழரசு கட்சியை பயன்படுத்துவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் தேசிய அடையாளமாக காணப்படும் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் இரு வெளிப்பாடுகள், இரு எதிர்பார்ப்புகள், இரு திசைகள் காணப்படுவதாகவும் விமர்சனங்கள் வலுத்துள்ளன. தரம் 5 புலமை பரீட்சை நிறுத்தப்படாது என்று கல்வி மற்றும் உயர்கல்வி துணை அமைச்சர் மதுர செனவிரட்ன தெரிவித்துள்ளார். தரம் 5 புலமை பரீட்சையின் எதிர்காலத்தை மதிப்பிடுவதற்கும் அது 2029க்கு பிறகு தொடர வேண்டுமா என்பதை முடிவு செய்வதற்கும் 2028ஆம் ஆண்டில் ஒரு குழு நியமிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பரீட்சையுடன் தொடர்புடைய தேவையற்ற அழுத்தங்களை குறைக்க பரீட்சைகள் திணைக்களம் ஒரு திட்டத்தை தயாரித்து வருவதாகவும் துணை அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் பாடசாலைகளுக்கு இடையிலான வேறுபாடுகளை முறையாக குறைப்பதற்கும் புலமை பரீட்சையில் போட்டித்தன்மை காரணமாக மாணவர்கள் மீதான சுமைகளை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். உலகச் செய்திகள். போர்ட்டோ அணுசக்தி நிலைய பகுதிகளில் ஒரு பகுதி வான்வழி தாக்குதலுக்குள்ளானது என்று ஈரான் ஹோம் மாகாண செய்தி தொடர்பாளர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதேவேளை நாடான்ஸ் மற்றும் இஃபாகான் அணுசக்தி தளங்களுக்கு அருகிலுள்ள தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஈரானிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள்.
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஃபோரோடா இஸ் கோன் என்ற ஒரு திறந்த மூட உளவுத்துறை கணக்கிலிருந்து ஒரு செய்தியை மீண்டும் வெளியிட்டுள்ளார். ஈரானின் ஃபோக்டோக் அணுசக்தி நிலையம் உட்பட 3 தளங்களையும் தாக்கியதாக ட்ரம்ப் அறிவித்ததை அடுத்து தற்போது மேற்கண்ட பதவியை அவர் விட்டுள்ளார். இந்நிலையில் ஃபோரோட் இஸ் கோன் என்பது மூலம் ஃபோர்டோஃப் அணுசக்தி நிலையம் முற்றாக அழிக்கப்பட்டு விட்டது என்பதை ட்ரம்ப் தெரிவிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஈரானில் உள்ள 3 அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி சமூக ஊடகத்தளமான ட்ரூத் சோசியலில் ஒரு பதிவில் ட்ரம்ப் வெளிப்படையாக இராணுவ தாக்குதலை அறிவித்துள்ளார். குறித்த பதிவில் ஈரானின் ஃபோர்டோஃப், நாடான்ஸ் மற்றும் இஃப்ராஹான் உட்பட 3 அணுசக்தி நிலையங்கள் மீது மிக வெற்றிகரமான தாக்குதலை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். இப்போது அனைத்து விமானங்களும் ஈரான் வான்வெளிக்கு வெளியே உள்ளன. முதன்மை தளமான ஃபோர்டோஃபில் குட்டுகள் மிக அழுத்தமாக வீசப்பட்டன. எமது அனைத்து விமானங்களும் பாதுகாப்பாக திரும்புகின்றன. நமது சிறந்த அமெரிக்க வீரர்களுக்கு வாழ்த்துக்கள். உலகில் வேறு எந்த இராணுவமும் இதை செய்திருக்க முடியாது. இப்போது அமைதிக்கான நேரம் என்று குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய விஞ்ஞான ஒலிம்பியாட் போட்டியில் வெற்றி பெற்ற தமிழ் மாணவி படுகொலைக்கு நீதி கோரி போராட்டத்திற்கு அழைப்பு. இலங்கையில் ஆபிரிக்க பன்றிக் காய்ச்சல். டக்ளஸுக்கு எதிராக ஸ்ரீதரன் கடும் கோபத்தில் சுமந்திரன். தரம் 5 புலமை பரீட்சையில் பரீட்சை நிறுத்தப்படுமா? ஈரானை அதிரடியாக தாக்கிய அமெரிக்கா.